இல்ல மேடம், இல்ல. இவன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. அவன் போட்ட கேஸ தள்ளுபடி பண்ணிடுங்க. என் குழந்தைய நான் யாருக்கும் தர மாட்டேன். என் குழந்தைய யாருக்கும் தர மாட்டேன். என் குழந்தைய யாருக்கும் நான் தர மாட்டேன். சைலன்ஸ், சைலன்ஸ். இந்த பார்மா சிந்து, நீ கௌதம் கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர்றதா இருந்தா சொல்லு. நான் கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு பண்ண சொல்றேன். அதை விட்டுட்டு கேஸ தள்ளுபடி பண்ண சொல்லி என்கிட்ட சொல்றது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி ஆகும். இருந்தாலும் ஒரு தாயோட வலிய உணர்ந்து இந்த கோர்ட் உன்னை மன்னிக்குது. அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப சொல்லுமா, கௌதம் கூட நீ பேசுறியா? கவுன்சிலிங் ரூம் ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா? கௌதம், நீங்க உங்க மனைவி கிட்ட மனம் விட்டு பேசுறீங்களா? பேசுறேன் மேடம். சிந்து, நீயும் கௌதமும் போய் பேசிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் தீர்ப்பு சொல்றேன். வணக்கம் மேடம். மேடம், குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். சிந்துவை கௌதம் கூட தனியா அனுப்புனா இவன் சிந்துவை மிரட்டுவான் மேடம். அதனால ஓபன் கோர்ட்ல வச்சு 2 பேரையும் பேச சொல்லுங்க. ப்ளீஸ் மேடம். என்ன கௌதம், உங்களுக்கு இதுல சம்மதமா? நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன் மேடம். எனக்கு என் குழந்தை வேணும். நான் அதுக்காக சிந்து கால்ல விழ கூட தயாரா இருக்கேன். சரி, நீங்க போய் பேசலாம், போங்க. ஓகே மேடம். சிந்து, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நான் இப்ப திருந்தி புது மனுஷனா வந்திருக்கேன். எனக்கு நீயும் வேணும், என் குழந்தையும் வேணும். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் சிந்து. இனிமே நாம புதுசா வாழ்க்கையை தொடங்கலாம் சிந்து. நம்ம குழந்தையோட சந்தோஷமா வாழ்வோம். நான் இந்த கேஸ போட்டிருக்கவே மாட்டேன் சிந்து. உனக்கு என் மேல எவ்வளவு கோபம் வேணாலும் இருக்கட்டும். ஆனா என் குழந்தைய பார்க்க விடாம விரட்டினியே, அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேலாவது நம்ம சண்டை போடாம சேர்ந்து வாழலாம் சிந்து. இல்ல, நீ போய் சொல்ற. உன் கூட நான் வர மாட்டேன். வந்தா என்னையும் என் புள்ளையும் நீ கொன்னுடுவ. நான் வர மாட்டேன் சிந்து. நான் வர மாட்டேன். மேடம், இதுக்கு மேல இவகிட்ட கெஞ்சுறது வேஸ்ட் மேடம். அதனால நான் பெட்டிஷன்ல கேட்ட மாதிரி என் குழந்தை மேல எனக்கு சம உரிமை வாங்கி கொடுங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. அவங்க இவளை விட நல்லா பாத்துப்பாங்க. சரி, நீங்க இந்த பக்கம் வாங்க. இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்க்கையில் கௌதமும் சிந்துவும் பிரிந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் வாழ்ந்த தாம்பத்திய வாழ்க்கையின் அடையாளமாக இந்த குழந்தை இருக்கிறது. சட்டப்படி எந்த ஒரு குழந்தையும் அப்பா மட்டுமோ அல்லது அம்மா மட்டுமோ உரிமை கொண்டாட முடியாது. அது இருவருக்கும் பொதுவானது. எனவே குழந்தையின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்துவும் கௌதமும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அப்படி இதை ஏற்க மறுக்கும் பட்சத்தில் குழந்தை சிந்துவிடம் ஒரு வாரமும் கௌதமிடம் ஒரு வாரமும் இருக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அதன் முதற்கட்டமாக
இன்று முதல் 1 வாரத்திற்கு குழந்தை கௌதமிடம் ஒப்படைக்க வேண்டும். The court is urgent. டேய் கௌதம், அம்மா அக்கா குழந்தைய வாங்கடா. என் குழந்தைய குழந்தைய வாங்கடா. ஏய், என் குழந்தைய கொடு. கையெடு. கொடு. என் குழந்தைய கொடு. கோர்ட்டே சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன? ஏய், கையெடு. ஏய், குழந்தைய கொடு. குழந்தைய கொடுன்னு சொல்றேன்ல. ஏய், குழந்தைய கொடு. குழந்தைய கொடு. என்னோட குழந்தைய கொடு. குழந்தைய வாங்கடா. என் குழந்தை தர மாட்டேன். என் குழந்தை விடுங்க. என்